பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 119, இறை வார்த்தை 50. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய ஞான கண்ணை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்தி நீங்கள் செல்கின்ற பாதையை உங்களுக்கு அமைத்து கொடுப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் பல வகையான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். சில நேரங்களில் மனிதர்கள் நமது நடுவே வந்து நம்முடைய கஷ்டமான நேரங்களில் ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பார்கள். சில நெருக்கங்களில் இருக்கக்கூடிய நேரத்திலே சில மனிதர்கள் நம்மோடு வந்து பேசுவார்கள். எப்படி அந்த நெருக்கத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டும், எப்படி அந்த துன்பத்தில் இருந்து வெளியிலே வர வேண்டும் என்று நம்மோடு பேசுவார்கள். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், அவருடைய வார்த்தை தான் நமக்கு வாழ்வளிக்கின்றது. உமது வார்த்தை எனக்கு வாழ்வளிக்கின்றது என்று நம்மோடு பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் நொறுங்கிய நெஞ்சத்தோடு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உம்மை நான் தானே தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், உம்மை நான் தானே வளர்த்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் உன்னை ஒரு தேற்றளவாகவும் இருக்கக்கூடிய கடவுள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் மனிதர்களிடம் ஆறுதல் கேட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய்? சில நேரங்களில் நாம் சொல்லலாம், ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக நம்மோடு பேசுவார், அது உண்மைதான். ஆனால் அந்த மனிதர் ஆண்டவராகிய கடவுளுக்குள் இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே அவர் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று அந்த பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நம்மிடம் பேசுகிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த வேளையில் 2 பேரும் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்த வேளையிலே எலிசபெத் அம்மா இவ்வாறு சொன்னார்கள், ஆண்டவருடைய தாய் என்னை தேடி வர நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கருவறையில் இருந்த அந்த குழந்தை துள்ளிற்று, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி துள்ளிற்று. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்க சில பேர் வரக்கூடிய வேளையிலும், ஜெபிக்க வரக்கூடிய வேளையிலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லக்கூடிய வேளையிலும் அந்த மனிதன், அந்த சகோதரன் அல்லது சகோதரி உண்மையிலே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறாராம், ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் உங்களிடம் சொல்லுகிறார்களாம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்து செயலாற்றுவதை அவர்கள் பேசும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அவை தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு நெருப்பாய் இருக்கும். அவை இந்த எலும்பு மஞ்சைக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு இரத்த நாளமாய் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது 2 புறமும் அது நம்மை வெட்டும். பொய் சொன்னால் அதற்கு தகுந்தபடி நம்மை வெட்டும். உண்மையை பேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய வேளையிலே அது நம்மோடு கூட இருந்து செயலாற்றும். நாம் நேர்மையில் நிலைநாட்டப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை தான் இந்த நாளில் வாசகத்தில் நாம் கேட்டோம். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. நான் சோர்ந்து இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எடுத்து தியானிக்கக்கூடிய வேளையிலே நீர் அந்த வார்த்தையின் மூலம் என்னோடு பேசுவதை என்னால் உணர முடிகின்றது. உமது வார்த்தை தான் எனக்கு வாழ்வு அளிக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நிகழ்காலம்
முடிந்த காலம், எதிர்காலத்தை பற்றி இந்த பைபிளில் எழுதப்பட்டு இருக்கின்றது. இதை நீங்கள் ஒரு உரிமை சொத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இறை வார்த்தைகளை எங்கு சென்றால் நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுமப்பார். கல்வாரியில் உங்களுடைய பாவங்களை சுமந்தது போல், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பது போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களை சுமப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை, அவற்றில் உருட்டும் புரட்டும் அல்ல என்று சொல்லுகின்றார். நேர்மையான வார்த்தைகளையும் உண்மையும் பேசிய ஒரே மெய்யான கடவுள் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ நற்கருணையில் அமர்ந்து உங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கின்றாரே, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வேளையில் எந்த ஒரு பொய்யும் பேசவில்லை. அவருடைய வார்த்தையில் உருட்டும் புரட்டும் அல்ல. அவருடைய வார்த்தைகளை கடவுளிடமிருந்து பெற்று அதை அப்படியே அறிவித்தார். எனவேதான் அவரை கொல்வதற்காக தீயவர்கள் சூழ்ச்சி செய்து அவரை ஒப்புக் கொடுத்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை தேடி வந்தார், ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சொந்தக்காரர்களை தேடி வந்தார், தன்னுடைய வீட்டிற்குள் கடந்து வந்தார், தன்னுடைய ஊருக்குள் கடந்து வந்தார். அப்பொழுது அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய தாய் அன்னை மரியாள் மட்டும் என்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்று தவித்து அவர் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அந்த நேரத்தில் அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு முறை மிகவும் கஷ்டத்தோடு இருக்கின்றார், சோர்வோடு இருக்கின்றார். அந்த வேளையிலே, ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர் அறிவித்த வார்த்தைகளை யாரும் கேட்கவில்லை. ஆண்டவராகிய கடவுள் அவரிடம் சொல்லுகின்றார், நீ இந்த மக்களுக்கு போய் என்னுடைய வார்த்தைகளை அறிவி என்று சொல்லி, அந்த நேரத்தில் அவர் அறிவித்த வார்த்தைகளை யாரும் கேட்கவில்லை. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி இவ்வாறு சொல்லுகின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார், அங்கே எலும்புகள் மிகுதியாக கிடந்தன. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அவரை தூக்கி கொண்டு ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தியதாம். அந்த இடம், அந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த இடம், அங்கு ஆட்களை புதைக்கக்கூடிய இடமாய் இருந்தது. இந்த இறந்த உடல்களை அவர்கள் ஒன்றாக குமித்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் எலும்புகள் மட்டுமே இருந்தன. அந்த நேரத்தில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இவ்வாறு சொல்லுகின்றார், பார் என் மகனே, நான் உன்னை தேர்ந்தெடுத்து என் மக்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை அறிவிக்க உன்னை திடப்படுத்தினேன். ஆனால் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாய் இருக்கிறார்கள், அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டு குருடராய் இருக்கிறார்கள், செவிகள் திறக்கப்படாமல் கேட்க முடியாமல் மந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். எனவே உலர்ந்து போன இந்த எலும்புகளுக்கு உன்னுடைய வார்த்தைகளை அறிவி என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை, உள்ளிருந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் என்று சொல்லுகின்றார். அந்த வேளையில் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தன. அந்த எலும்புகள் மீது சதை மூடப்பட்டது, அதற்குள் உயிர் மூச்சு கடந்து வந்தது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆண்டவருடைய வார்த்தைகளில் உயிர் இருந்தபடியினால், இருக்கிறபடியினால் அந்த எலும்பு மஞ்சைக்குள் கடந்து சென்றது. அந்த எலும்பை சதைகளால் மூடியது. ஏனென்றால் உயிருள்ள அந்த வார்த்தைகள் இறந்த மனிதர்களை கூட எழும்ப செய்யும். அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை தரக்கூடியவர் நம் தந்தை கடவுள். அந்த ஞான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள
போராடி ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், வாசிக்கலாம். வாசித்த ஒரு அதிகாரத்தை வாசித்த உடனே உங்களால் வாசிக்க முடியாது. தூக்கமாய் வரும், கெட்ட ஆவி வரும். அந்த நேரத்திலே நாம் சோர்ந்து போய் பைபிளை வைத்து விட்டு நாம் தூங்க சென்று விடுவோம், அல்லது வேறு இடத்திற்கு கடந்து சென்று விடுவோம். அன்பார்ந்தவர்களே, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதித்து ஆராதித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தாகத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தாகத்தோடு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றியது போல் உங்கள் மீது ஊற்றுவார். அப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும், காதுகள் கேட்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுள் செயலாற்றும். எனவேதான் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை, அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நீரோடே ஓரம் நடப்பட்ட மரம் போல் நாம் செழித்து வளர்வோம். நாம் செழித்து வளரக்கூடிய வேளையிலே அநேக மக்கள் நமது நிழலில் வந்து இளைப்பாறுவார்கள். அநேக மிருகங்கள் அந்த நிழலில் வந்து தங்கும். அநேக பறவைகள் அந்த மரத்தில் உள்ள கனிகளை பறித்து தின்பதற்காக வரும். இந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாம் மனிதர்களை குறிக்கின்றன. அதை தான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டு இருக்கின்றது. பேறு பெற்றவர் யார்? இந்த உலகத்தில் பேறு பெற்றவர் யார்? இரவும் பகலும் உமது திருச்சட்ட நூலை தியானித்து அதன்படி நடப்பவர்கள் நீரோடே ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் தீயோரின் சபையில் அமராதவர்கள், பாவிகளோடு வழி நடக்காதவர்கள். எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய வேளையிலே பாவம் நம்மை விட்டு கடந்து போகும். நம் எதிரிகள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஆண்டவர் நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பார். திருப்பாடல்கள் 119 அதிகாரம் 136 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உமது திரு சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களில் நின்று நீர் அருவியாய் வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய 10 கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். எப்படி தீயவர்களிடம் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். தீய பழக்க வழக்கங்களை எப்படி விட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். எப்படி மற்றவர்களோடு நாம் பேச வேண்டும், சபையில் அமரக்கூடிய வேளையிலே எவ்வாறு ஞானத்தோடு பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். மேல் அதிகாரிகளிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு வாழ்வளிக்கும் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் கேட்போம். வார்த்தையை மறுஉணர்வான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார். வார்த்தையான கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். அவரிடம் நாம் கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும், உமது ஆற்றலை எனக்கு தாரும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்குள் எரியக்கூடிய ஒரு நெருப்பாய் இருக்கின்றன. இந்த எலும்பு மஞ்சைகளை துளைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாய் இருக்கின்றன. அந்த வார்த்தைகளை அறிவிக்க என்னை பலப்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரக்கூடிய தெய்வமாய், ராஜாதி ராஜாவாய் அமர்ந்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் அவருடைய வார்த்தை மூலம் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையின் அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தாயும் தந்தையுமா இருந்து எங்கள் வழி நடத்துகின்ற அன்பு நேசரை உம்மை ஆராதிக்கின்றோம். ராஜாதி ராஜாவாய், சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் எங்கள் நடுவில் வீற்றிருந்து உமது வார்த்தையின்படி எங்களை தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சபைகளில் எவ்வாறு பேச வேண்டும், வேலை செய்கிற இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், நாங்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் எவ்வாறு பேச வேண்டும், கணவரோடு எவ்வாறு பேச வேண்டும், மனைவியோடு எவ்வாறு பேச வேண்டும், பிள்ளைகளை எவ்வாறு ஞானத்தில் வழிநடத்த வேண்டும் என்று உமது வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அநேக நாட்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்காதபடி, அநேக முறை உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் ஆண்டவரே, வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளை போல், முள் நடுவே போடப்பட்ட விதைகளை போல் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் முழுமையாய் எங்களை உமது கரத்தில்
ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உமது வார்த்தைகளினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, அது உருட்டும் புரட்டும் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வேளையிலே என்னுடைய உள்ளம் இரண்டாக வெட்டப்படுகின்றது சுவாமி. இந்த நேரத்திலும் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் உம்முடைய வார்த்தைகளை கேட்காதபடி மந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்திருக்கின்றோம். கண்கள் திறக்காதபடி குருடர்களாய் அலைந்து திரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீங்க உள்ள கதவை நாங்கள் பூட்டி வைத்திருக்கின்றோம். இந்த நாளில் நீர் எங்களுடைய உள்ள கதவை திறந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி வல்லமையாய் வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. Thank you Jesus. Glory to Jesus. Hallelujah. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, இந்த காணொளியின் வழியாக உமது வார்த்தைகளை கேட்டு நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டிருக்கின்றேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். அதன்படி நான் வாழ்வேன், என்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவேன், அதன்படி நான் பேசுவேன் என்று முடிவெடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது வார்த்தைகளினால் அவரை தூய்மைப்படுத்திடுவீராக. உமது ஆற்றலை கொண்டவர்களை பலப்படுத்திடுவீராக. உலர்ந்து போய் இருக்கக்கூடிய உடலில் உயிர் மூச்சை நீர் கொடுத்திடும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. Thank you Jesus. Praise to Jesus. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டிருக்கின்றார். உங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கின்றார். இந்த நாளில் அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு அவர் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளுக்காக உங்களை நிறைவு செய்து, தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்து அவருடைய ஆற்றலினாலும் வார்த்தையினாலும் உங்களை நிரப்புவாராக.